வணக்கம் மக்களே. 20 ஆண்டுகால அந்த அரசியல்ல, தமிழ்நாட்டு அரசியல்ல இப்படி ஒரு பிரச்சனையும், இப்படி ஒரு ஹீட்டும், இப்படி ஒரு குழப்பத்தையும் பார்த்திருக்க மாட்டாங்க. மக்களே எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த விஷயத்த பத்தி தான் பேச போறோம். கண்டிப்பா விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சரா பதவியேற்றிருக்கலாம். அவர் பண்ண ஒரு சின்ன குழப்படி, அவர் பண்ணாரா? அவர் கூட்டத்துல இருக்கவங்க எவனாவது பண்ணானா? இந்த சம்பவத்த செஞ்சு விட்டாருங்க. விஜய் அவர்கள் இப்போ வந்து முதலமைச்சர் ஆக முடியாம தடைபட்டுட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம். விஜய் முதல்வர் பதவியேற்க என்ன பிரச்சனை? அதாவது விஜய் அவர்கள் முதலமைச்சர் பதவி ஏற்கிறதுக்கு என்னதான் பிரச்சனைப்பா? அந்த பிரச்சனை என்னங்கிறதா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். சரி, இதுவரைக்கும் விஜய் அவர்கள் வந்து பதவி ஏற்கல. இது என்னத்தான் நடக்கும், இதுக்கப்புறம் என்னத்தான் நடக்க போகுது, அதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். விஜய் செஞ்ச தவறு என்ன? விஜய் செஞ்ச ஒரு சின்ன தவறுனாலதான் இவ்வளவு பிரச்சனையும்பா. இந்த பிரச்சனை என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். கூடவே இருந்து குழப்பியதுதான் பிரச்சனை. கூடவே இருந்து செஞ்சுட்டே கைப்புள்ள அப்படிங்கிற மாதிரி கூடவே ஒருத்தர் இருந்திருக்காப்ல. அவர் செஞ்ச சம்பவம் தான் விஜய இந்த அளவுக்கு குழப்பத்திற்கும் திண்டாட்டத்திற்கும் கொண்டு வச்சிருக்காப்புல. இந்த சிறு தவறை தான் சொல்றாப்புல. இதுக்கப்புறம் இந்த சிறு தவறை எப்படி நிவர்த்தி பண்ணலாம், அதே மாதிரி இந்த தவறுனால அவர் பட்ட பிரச்சனைகள் என்ன, இதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல் இப்பதான் புதுசா, நமக்கு சப்ஸ்கிரைபும் ஆதரவும் கொடுங்க. சூப்பரான ஒரு கண்டென்ட், எங்கேயும் போகணும்னா நம்ம வீடியோவில் தெளிவா இருங்க. விஜய் ஏன் பதவி ஏற்கல, என்ன சின்ன தவறு செஞ்சாரு, அதனால ஏன் இவரு இப்போ முழிச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிறத இப்போ நம்ம சொல்ல போறோம். ஆனா இதுவரைக்கும் தமிழக வரலாற்றிலேயே இதுவரை ஒரு கட்சி கண்டிராத ஒரு சிக்கல்ல சிக்கியிருக்காருன்னா அது தமிழக வெற்றி கழகம் விஜய் தான். தனிபெரும் கட்சியா இருந்து தனக்கு முன்னுரிமை வேணும் அப்படிங்கிறதான் ஜனநாயக மரபு. விஜயின் ஒரே ஒரு நிர்வாக தவறால இப்போ அவருக்கு எதிராகவே இந்த பிரச்சனை திசை திரும்பிட்டு, அது ஒரு பக்கம் இருக்க, ஆளுநர் அந்த அருளகர் இருக்குல்ல, அவரோட பிடிவாதமும் ஒரு பக்கம் விஜயை வந்து ரொம்ப கன்ஃபியூஷன் பண்ணி அவரை கலங்கடிச்சிட்டு இருக்கு. இதுல வந்து நீதிமன்றத்துக்கு விஜய் போனாரும் அவருக்கு சாதகமா இந்த பிரச்சனைல அவருக்கு தீர்வு கிடைக்குமா அப்படின்ட்டு சட்ட வல்லுநர்கள் விசாரிச்சல, இல்ல அது வந்து விஜய்க்கு பாதகமா தான் அமையும். விஜய்க்கு வந்து அது சாதகமா அமையறதுக்கு எந்த ஒரு முன்னேற்பாடுகளும் இல்லை, எந்த ஒரு இதுவும் கிடைக்காது, ஏன்னா அவரு செஞ்ச தவறு அப்படின்ட்டு சொல்லிட்டாப்ல. சட்டத்தை விசாரணைல 107 இடங்கள்ல தனிப்பெரும் கட்சியா தாவேக்கா நின்ற போது விஜய் வந்து அமைதியா இருந்திருக்கலாம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, விஜய் வந்து அமைதி காத்து இருந்திருக்கலாம். ஆளுநர் கூப்பிடுற வரைக்கும் காத்திருந்து அதுக்கப்புறம் பதவி ஏற்று தன்னுடைய பலத்தை வந்து சட்டசபையில அவ நிரூபிச்சிருக்கலாம். ஏன்னா நான் தான் பெரிய கட்சி, ஏன்றதான் அதிக எம்எல்ஏ இருக்காங்க அப்படி சொல்லி இருந்திருந்தாருன்னா அப்போ அவருக்கு எந்த பிரச்சனையும் இருந்திருக்காங்கன்னா, இவர் வந்து முந்தி கொண்டு போய் வந்து எனக்கு கூட்டணி, இந்த கூட்டணி கட்சி மூலமாக எனக்கும் பெருமை இருக்கு, எனக்கு கூட்டணி கட்சி காங்கிரஸ் ஒரு 5 ஜாதி, எனக்கு கூட்டணி கட்சிகள் பெரும்பான்மை இருக்கு அப்படின்ட்டு 108 கொண்டு போய் சேர்த்ததுதான் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. எனக்கு தனியா இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொன்னா எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. கூட்டணியோடு சேர்த்து எனக்கு இத்தனை சீட்டு இருக்கு அப்படிங்கிறதா, அப்ப கூட்டணி ஆட்சி தான் நீங்க அமைக்க போறீங்க, அப்போ 118 காட்டுங்க, இப்ப நீங்க வந்து 111 தானே காட்டுறீங்க அப்படின்ட்டு ஆளுநர் வந்து ஒரு பாயிண்ட வசமா பிடிச்சிட்டாப்ல. மொத்தமே 112 வச்சு உங்ககிட்ட வந்து சரியான கூட்டணி அமைச்சு கூட்டணி அமைச்சு நீங்க ஆட்சி செய்யறதுக்கான பெரும்பான்மை இல்லை, நீங்களே ஒத்துக்கிட்டீங்க, என்கிட்ட இவ்வளவு பேர் தான் இருக்கு, இது வந்து நீங்க பலவீனமா இருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியுது. அதனால ஆட்சி அமைச்ச பிறகு அது ஆட்சி அமைக்க கூப்பிட்டாலோ குதிரை பேரத்துல நீங்க நிறைய காசு கொடுத்து ஆட்களை வாங்க வேண்டிய நிலைமைக்கு நீங்க தள்ளப்படுவீங்க, நிறைய காசு கொடுத்தோ அல்லது குதிரை பேரத்துக்கு வழி வைக்கும். அதனால நான் வந்து நிலையான ஆட்சி தருற அந்த கட்சியை தான் கூப்பிட போகிறேன் அப்படின்ட்டு கவர்னரு ஒரே ஒரு போட்டுட்டாப்ல. சரி, உங்ககிட்ட 112 இருக்குங்கிறீங்களா, சரி நான் உங்களை ஆட்சி அமைப்பு கூப்பிடுறேன், 118 எம்எல்ஏக்கள் கையெழுத்து கொண்டு அந்த லெட்டரை கொண்டு வாங்க, நான் உங்களை வந்து ஆட்சி அமைக்க கூப்பிடுறேன் அப்படின்ட்டு கவர்னர் அவர்கள் விஜயிடம் அனுப்ப, ஆனா விஜய் தரப்புல இருந்து இதுவரைக்கும் எந்த பதிலும் இல்லை அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஒருவேளை விஜய் அவர்கள் வந்து கடிதம் தராமல் இருந்தால் அவரை வந்து
சரி இருக்கையிலே ஹையஸ்ட் அதிக எம்எல்ஏகளை கொண்ட கட்சி அப்படிங்கிற அடிப்படையில வந்து அவரை வந்து கூப்பிட்டு எப்பா நீங்க ஆட்சி அமைங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து அஹ், பெரும்பான்மை நிரூபிக்க அப்படின்ட்டு சொல்லிருப்பாப்ல. ஆனா அந்த 118க்கும் 6 இடங்கள் குறைவா தான் இருக்குது அப்படின்னு லெட்டர் மூலமா ஒத்துக்கொண்ட காரணத்தினால் ஆளுநர் தரப்பு பிடிவாதம் காட்ட தொடங்கியுள்ளது. இதுதான் விஜய் அவர்கள் செய்த ஒரு சிறு தவறு, முக்கியமான தவறு இதுதான். அவர் வந்து என்கிட்ட இவ்வளவு எம்எல்ஏ இருக்கு, நான் ஆட்சி அமைச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் நான் பெரும்பான்மையை நிரூபிப்பேன் அமைச்சுக்கிறேன், எந்த பிரச்சனையும் கிடையாதாம். ஆனா அவர் வந்து அவங்க வந்து எங்க கிட்ட கூட்டணி கட்சியா நாங்க ஆட்சி அமைக்க போறோம், எங்க கிட்ட கூட்டணி இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொன்னதால கூட்டணி கட்சி தான் அமைக்க போறீங்க, அப்பனா முழு பெரும்பான்மையை அந்த காட்டுங்க அப்படின்னு சொன்னதுதான் இப்ப பிரச்சனையா வந்து இருக்கு. அரசியல் சாசன சட்டத்துல 356 பிரிவை பயன்படுத்தி பேசுவதும் புகழ்பெற்ற அந்த எஸ்ஆர் பொம்மை வழக்கு இருக்கு 1994. அதுல வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, ஒரு அரசின் பெரும்பான்மையை ஆளும் மாளிகை தீர்மானிக்க கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்க. சட்டசபையில ஃப்ளோர் டெஸ்ட் தான் தீர்மானிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதை வைத்துக்கிட்டுதான் இந்த பொம்மையோட அந்த தீர்ப்பை வைத்துக் கொண்டுதான் விஜய் அவர்களோட தீர்ப்பு விஜய் அவர்களோட தரப்பு வந்து நம்ம வந்து நீதிமன்றத்தை அணுகலாமா அப்படின்னு யோசித்து கொண்டு இருக்கு. ஆனா இங்க ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா, எஸ்ஆர் பொம்மை வழக்கின் சாராம்சம் ஏற்கனவே ஆட்சியில் இருக்கும் ஒரு முதலமைச்சரின் பெரும்பான்மை பற்றியது, தனி பெரும் கட்சி பற்றியது அல்ல. ஆனால் புதிய அரசு அமையாத நிலையில் ஒருவரை ஆட்சி அமைக்க அழைப்பதற்கு முன்னரே அவரிடம் பெரும்பான்மை இல்லை என்பது ஆளுநருக்கு ஆவணப்பூர்வமாக விஜய் கடிதம் மூலமாக கொடுத்து தெரிவித்தனாலாம் ஆளுநர் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி அழைப்பை மறுக்கலாம். இதுதான் அவர் கொடுத்த லெட்டர் தான் அவருக்கு வினைய வந்து புரிஞ்சு போச்சு. அந்த லெட்டரை வச்சுட்டு தான் இப்போ ஆளுநர் வந்து அவர் வந்து டகால்ட்டி வேலை பார்க்கிறாப்ல. விஜய் சப்போஸ் நீதிமன்றம் சென்றால் தனிப்பெரும் கட்சியின் தலைவர் என்னை ஏன் அழைக்கவில்லை என கேட்கலாம். ஆனால் ஆளுநர் தரப்பு விஜயின் 112 பேர் காரணம் நான் ஏற்கனவே அவரை ஆட்சி அழைச்சிட்டேன். ஆனா மனுதாரரோ என்கிட்ட வந்து 118 போதிய ஆதாரம் இல்லை, போதிய எம்எல்ஏக்கள் இல்லை என்னது ஒப்பு கொண்டு விட்டார், அவருடைய கடிதம் என்னிடம் இருக்கு அப்படின்ட்டு சொல்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நிலையற்ற ஒரு அரசை அமைக்க என்னையால வழிவகை செய்ய முடியாது, என்னால் அனுமதிக்க முடியாது, குதிரை பேரத்துக்கு வழிவகுத்துவிடும் என்று ஆளுநர் தரப்பு வாதாடும். அப்படி வாதாடினால் அது விஜய் தரப்புக்கு மிகப்பெரிய சர்ம சங்கடத்துக்கும் விஜய் தரப்புக்கு தோல்வியிலும் கொண்டு முடியும் என்பதனால் இந்த இதுல வந்து விஜய் வந்து மாட்டிக்கொண்டு சிக்கலில் முழுத்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்ல முடியும். மேலும் வந்து சமூகத்துல கர்நாடகா, கோவா போன்ற மாநில வழக்குகளில் உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புகளின்படி ஒரு கூட்டணிக்கு தெளிவான பெரும்பான்மை இருக்கும்போது தெளிவான பெரும்பான்மை இருக்கும்போது தனிப்பட்ட கட்சியை விட அந்த தனிப்பட்ட கட்சியை விட புரிஞ்சா அவங்களுக்கு அந்த விஜய்க்கு அதிகமா இருக்குது அப்படிங்கிற காட்டிலையும் கூட்டணிக்கு எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் கூட்டணிக்கே முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று நீதிமன்றத்துடன் தீர்ப்பு இருக்குது. அதனாலதான் கூட்டணியில யார் அதிகமா காட்டுங்களோ அவங்களுக்கு நான் ஆட்சி அமைக்க முன்னுரிமை இருக்கு. விஜய்க்கு இருக்கு 112 தான். அதனால அவர்கிட்ட வந்து மெஜாரிட்டி இல்லை. அதனால ஆளுநர் முடிவில் நீதிமன்றம் தலையிட விரும்பாது என்று தெரியுது. அதாவது எப்படின்னா ஷார்ட்டா சொல்ல போனோம்னா, இப்போ விஜய்கிட்ட 112 இருக்கு, இன்னொரு கட்சி 2 பேர் சேர்ந்து வந்து ஒரு 120 வச்சிருக்காங்கன்னா முதல்ல வந்து வாய்ப்பு அந்த 120 வச்சிருக்கிறதுக்கு தான் கொடுக்கணும். அது வந்து தனி பெரும்பான்மை விஜய்க்கு இருக்காரு, அவங்களுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு இல்லைங்கிற ஒரு தீர்ப்பு இருக்கிறதுனால விஜய் 110 தானே ஒப்பு கொண்டுட்டார். என்கிட்ட ஆட்சி அமைக்க இல்லை, என்கிட்ட வந்து 112 தான் இருக்குன்னு ஒத்துக்கொண்டு அந்த லெட்டத்தை கொடுத்தனால பிரச்சனையில சிக்கியிருக்கார் விஜய். ஒரு சின்ன ஒரு தவறான மூவ் தான் ஆளுநருக்கு கூடுதல் அதிகாரத்தை விஜய் தரப்பே கொடுத்து விட்டது அப்படிதான் சொல்ல முடியுது. என்ன சட்ட போராட்டம் பண்ணாலும் விஜய் தரப்பு பின்னடைவை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் உருவாயிருக்கு. கிண்டியில் இருக்க அந்த ஆளுநர் மாளிகையின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கு அப்படின்னா, நீங்க தரப்புற அந்த 6 எம்எல்ஏ யார், அதுதான் தமிழகத்தின் கிளைமேக்ஸ். அதுதான் இன்னும் சில நாட்கள்ல தெரிஞ்சுக்கணும்.
மொத்தத்துல இதுல என்ன சம்பவம் நடந்திருக்குன்னா, செங்கோட்டையன் அவர்கள் அப்பவே சொல்லிருக்காப்புல, கூட்டணி கட்சின்னு கொடுக்க வேண்டாம், நம்மகிட்ட பெரும்பான்மை இருக்கு, அதுக்கப்புறம் நான் கூட்டணி கட்சியும் சேர்த்து வந்து கொடுப்பேன்னு சொல்லிருக்காப்புல. ஆனா கூடவே இருந்த இந்த ஆதவர்ஜுனா இல்ல, விஜய் அவர்களோட தனியா மீட் பண்ணி நம்ம நம்ம காங்கிரஸ் வரப்போது, காங்கிரஸோட அவங்க சேர்த்து நம்ம லெட்டரா கொடுத்துரும், அதுக்கப்புறம் ஆட்சி அவங்க வந்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சிபிஎம் விடுதலை சிறுத்தைகள்லாம் வந்துடும், அதனால நமக்கு ஆட்சி அமைக்க ரொம்ப ஈஸியாயிரும் அப்படின்னு ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இந்த குழப்பத்துக்கு காரணம். அதாவது கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லும்போது 118 பேருக்கான எம்எல்ஏ கொடுத்துருக்கிறோம். கூட்டணி ஆட்சியில கூட்டணியா நாங்க ஆட்சி அமைக்க போறோம்னு சொன்னதுல 6 எம்எல்ஏ கம்மியா கொடுத்துட்டாப்ல. அந்த ஒரு பாயிண்ட குறிச்சுதான் இப்போ ஆளுநர் அவர்கள் அடுத்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க ரெடி இருக்காப்ல. ஒட்டு மொத்தத்துல நம்ம சொன்ன தலைப்பு தான், கூடவே இருந்து பொழைப்பிட்டிய கைப்பில்ல அப்படிங்கிற மாதிரி கூடவே இருந்து குழப்பத்தினாலதான் இந்த பிரச்சனை. இதனாலதான் இதுவரைக்கும் விஜய் அவர்கள் முதலமைச்சரா பதவியேற்க முடியாத சூழ்நிலை இருக்கு. அவர் செஞ்ச ஒரு சிறு தவறு அவர் இந்த இடத்துல கொண்டு விட்டுருக்கு. பாதுகாப்பு எல்லாம் வளர்க்கப்பட்டிருக்கு. முதல்வரோட அந்த கான்வாய் வாரங்களாம் அனுப்பப்பட்டு ரொம்ப ஒரு அரசியல் கிழமை, தமிழக அரசியல் கிழமை அப்படிங்கிற பயங்கரமா ஒரு ஹீட்டா அடுத்தடுத்த ட்விஸ்ட்லாம் நடக்கிற மாதிரி இருக்கு. பார்ப்போம் பொறுத்து பார்த்து தமிழுக்கு என்ன நடக்குன்ட்டு. ஓகே மக்களே, நம்ம சேனல் இப்பதான் புதுசா நமக்கு ஆதரவு கொடுங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோல உங்களுக்கு சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.